நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. மீட்பரை நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரை நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இதை உணர்ந்திடவே, இதை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. இதை உணர்ந்திடவே, இதை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, இணைந்து இன்று திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். நாம் செய்ய போகின்ற எல்லா செயல்களையும் எடுக்கப் போகின்ற முடிவுகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், கரம் பிடித்து நம்மை நம் குடும்பங்களில் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கிறார். ஒரே ஒற்றை சிந்தனையோடு இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர் ஆவல்படுகிறார். நம் வாழ்வில் தனியாக இருக்கிறோமா, தனிமையில் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க அவர் அழைக்கிறார். இல்லறம், துறவரம், தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் நாம் தனியாக இருப்பதில்லை. ஆனால் தனிமையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த வாய்ப்புகள்
அதுவாக வருவதில்லை, நாமாக ஏற்படுத்தி கொள்கிறோம். ஆகவே தனிமை சுமையை அகற்ற, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன அவரிடம் துறவிகளாக, இல்லறவாசிகளாக நாம் இந்த திருப்பலியில் குடும்பத்தை பற்றி நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஒருவேளை அதிலே நாம் தவறி இருந்தால், குடும்ப அன்பு நிறைவு பெறாமல் இருந்தால் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரின் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரோ
ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றி இவ்வாறு இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 128. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீ உண்பே, நீ நற்பேரும் நலமும் பெறுவீர்.
வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் இல்லத்தில் உம் துணைவியாய் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்ப. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆசி வழங்குவாராக. ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தப்பட்டவராக இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் தாழ்ந்தவராக்கப்பட்ட மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவனுக்கு எதிராக விபசாரம் செய்கின்றான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பொது வாரத்தில் ஆண்டில் 27வது ஞாயிறில் நாம் இருக்கிறோம். அருமையான ஒரு சிந்தனையை வாழ்க்கை பாடமாக ஆண்டவர் நமக்கு தருவதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தனியாக இருக்கிறோமா, தனிமையிலே வாழுகிறோமா என்ற கேள்வியை உங்கள் முன் வைத்து எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அழகான ஒரு பகுதி. இறைவன் எவ்வளவு அழகாக திட்டமிட்டு படிப்படியாக இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினார் என்பதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் அடிப்படையாக கொண்ட மறையுரை இது. தொடக்க நூலில் ஆண்டவர் கடவுள் அனைத்தையும் படைத்தார். படைத்தது அனைத்தையும் நல்லதென கண்டார். மனிதன் அனைத்து ஜீவராசிகளுடன் நடப்பன, ஊர்வன, பறப்பன, கடலில் நீந்துவன என்று எல்லா ஜீவராசிகளோடும் அவன் வாழ்ந்து வந்தான். அவைகளுடன் அவன் ஆடினான், பாடினான், ஓடினான், விளையாடினான், எல்லாம் செய்தான். ஆக ஆதாம் தனியாக இல்லை. அதுதான் நான் பார்க்கிறோம் முதல் பகுதியில். அவன் தனியாக இல்லை, அனைத்து ஜீவராசிகளோடு வாழ்ந்தான். அவனுடன் அனைத்தும் இருந்தன. ஒரு நல்லுறவோடு வாழ்ந்தான்.
ஆனாலும் அவனிடம் ஒரு வெற்றிடம் இருப்பதை பார்க்கிறான். ஏதோ ஒரு தேவை இருப்பதை அவன் புரிந்து கொண்டானோ இல்லையோ, அருமையாக இறைவன் புரிந்து கொள்ளுகிறார். அவனிடம் ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அவனிடம் ஒரு ஏதோ இனம் புரியாத ஒரு சோகம் இருக்கிறது என்பதை இறைவன் கண்டுகொண்டார். ஆகவேதான் அவர் அவனுக்கு உதவி செய்ய வருவதாக நாம் அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்லுகிறோம். மனிதனை படைத்தார், அவன் தனியாக இல்லை, இருந்தாலும் அவனிடம் ஒரு சோகம். இப்பொழுது ஆண்டவரே முன் வந்து அந்த சோகத்தையும் அகற்றுகிறார். அவர் ஏன் இந்த வெற்றிடம் என்று யோசித்து பார்த்து பலவிதமானவற்றை அவர் எண்ணி பார்க்க அவனுக்குள் ஒரு சோகத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறார். இருக்கின்ற ஜீவராசிகள் அனைத்தும் ஜோடி ஜோடியாக இருக்கின்றன. பறப்பவையாக இருக்கட்டும், வானத்தில் பறக்கின்ற பறவைகளாக இருக்கட்டும், அவைகள் ஆண் பெண் என்ற ஜோடியோடு வாழுகின்றன. காட்டு விலங்காக இருக்கட்டும், ஜோடியோடு வாழுகின்றன. வீட்டு விலங்காக இருக்கட்டும், ஜோடியோடு இருக்கின்றன, ஆண் பெண் என்று இருக்கின்றன. ஆகவே தனக்கு மட்டும் ஒரு ஜோடி இல்லையே. இறைவன் எவ்வளவு அழகாக முன்வந்து நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார் என்று பாருங்கள். நமக்கென்று ஒரு ஜோடி இல்லையே. நான் அழுதால் என்னோடு சேர்ந்து அழக்கூடிய, நான் சிரித்தால் என்னோடு சேர்ந்து சிரிக்கக்கூடிய, எனக்கு உடல்நலம் குறைந்து போனால் என்னை பார்த்து கொள்ளக்கூடிய, என்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய மற்றொரு பிராணி என்னைப் போலவே வேறு ஒன்று இல்லையே. ஆடு இருக்கிறது, மாடு இருக்கிறது, சிங்கம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நான் தனியாக இல்லை. ஆனால் நான் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறேனே, என்னை பிரதிபலிக்கக்கூடிய வேறு ஒரு ஜீவராசி இல்லையே. என்னை போல் என் ஆசைகளை, என் எண்ணங்களை, என் உணர்வுகளை, என் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு என்னோடு சேர்ந்து வாழக்கூடிய வேறு ஒரு ஜோடி இல்லையே, இன்னொரு ஜோடி இல்லையே என்பதுதான் அவனுடைய வெற்றிடம். அதைத்தான் ஆண்டவர் நன்றாக புரிந்து கொள்ளுகிறார். அதைத்தான் அந்த ஆவல், அந்த அன்பு, அந்த ஏக்கத்தை தான் மனிதன் புரிந்து கொண்டானோ இல்லையோ, இறைவன் புரிந்து கொண்டார். ஆகவே அவனுக்கு உதவி செய்ய அவன் தனிமையிலே வாடுகிறான் என்பதை அறிந்து அந்த வெற்றிடம் வந்ததை அகற்ற வேண்டும் என்று ஆண்டவரே விரும்பி செயல்படுகிறார். ஆகவே என்ன அழகாக அந்த வெற்றிடத்தை அடைக்க வேண்டும். அந்த வெற்றிடம் இல்லாமல் அவன் எப்படி வாழ முடியும்? இந்த தனிமை அவனை எப்படி வாட்டுகிறது என்பதை புரிந்த இறைவன் அன்பின் பிரதிபலிப்பாக, அவனுடைய ஏக்கத்தின் பிரதிபலிப்பாக, உணர்வுகளின் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பாக, அவனுக்கு இணையான, அவன் புரிந்து கொள்ளக்கூடிய வேறு ஒரு ஜோடியை அவர் உருவாக்குகிறார். அவர்தான் இந்த பெண்மணி ஏவாள். ஆகவே தனியாக அவன் இல்லை, தனிமையிலே இருக்கிறான் என்பதை அறிந்த அவர் தனக்கு ஏற்ற துணையை தர வேண்டும். அதான் அந்த பாயிண்ட். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவனுக்கு எல்லாவற்றிலும் ஈடு இணையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான பெண்மணியை படைத்து எல்லா தளங்களிலும் அவள் அவனுக்கு பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார், படைக்கின்றார். என்ன அழகாக அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார் என்று பாருங்கள். மனிதனை படைத்தார், அவனை ஆடவிட்டார், பாடவிட்டார். இப்பொழுது அடுத்த கட்டம், அவனிடமிருந்த ஏக்கம், அவன் எதிர்பார்த்த அந்த அன்பு, அவன் எதிர்பார்த்த அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஜோடி ஒன்றையும் அழகாக அவனுக்கு படைத்து கொடுத்தார். ஆகவே இந்த அன்பை பிரதிபலிப்பது, இந்த அவனுடைய எண்ணங்களை, அன்பை பரிமாறிக்கொள்வது, அன்பால் வெற்றிடத்தை நிரப்புவது, தூய ஆவிய ஜோடியாக அவர்கள் வாழ்வது, இருவரும் ஒன்றாக இருப்பது என்பதுதான் அவர் இந்த அழகான பெண்மணியை படைத்து ஒருவருக்கு இணையான துணையாக, சும்மா துணையாக தரல, இணையான துணையாக தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் இதை படைத்து அழகு பார்த்து மிகவும் நல்லதாக இருக்கிறது என்று சொல்லி இறுதியில் என்ன சொல்லுகிறார்? அந்த தொடக்க நூலிலே கடவுள் இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரே உடலாக மாற முடியும்? எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், மனநிலை, ஆசை, கோபதாபம் இவை அனைத்திலும் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று, இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள்
என்று மிக அழகாக சொன்னார். அவள் அழுதால் நானும் அழுவேன், நான் சிரித்தால் அவளும் சிரிக்க வேண்டும். இதுதான் அவன் எதிர்பார்த்தது. இதைத்தான் ஆண்டவர் சரியாக புரிந்து கொண்டு இந்த பெண்ணை நமக்கு படைத்து தந்திருக்கிறார். இதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு அவர் செல்வதுதான் குடும்பம், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது. ஆக இதுதான் இறைவன் ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை படைத்ததன் நோக்கம். எல்லா தளங்களிலும் அவர்கள் ஜோடிகளாக மற்ற பிராணிகளைப் போல மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனது நோக்கம். ரெசிப்ரோக்கல் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, கொடுத்து வாங்குவது, இல்லாததை நிரப்பிக் கொள்வது. ரெசிப்ரோக்கல் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, இந்த எண்ணத்திற்காக, இந்த எண்ணத்தோடு வாழ்வு நடைபெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆக இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று அவரே சொல்லுகிறார். அவர் இணைத்தது இதற்காகத்தான். மகிழும் மனநிறைவும் கரைபுரண்டு ஓடுகின்ற ஒரு ஜோடியை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே அருமையான ஒரு படைப்பு. படிப்படியாக இறைவன் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தியது நமக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தர வேண்டும். ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றும் கூட இந்த மனித உறவை, ஜோடிகளை பிரிப்பதற்கான காரணிகள், சீரியல்கள், ஊடகங்கள் நிறைய உண்டு. இவைகளெல்லாம் நான் பட்டியலிட ஆசைப்படவில்லை. அது இன்றைய கருத்தும் அல்ல. அன்பு எவ்வளவு உன்னதமானது, குடும்பம் எப்படி ஆண்டவரால் அழகாக படைக்கப்பட்டது, ஆண் பெண் எப்படி ஒருவரை வாழ்த்தி வரவேற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். ஆகவே இவ்வாறு ஒரே உடலாய் எண்ணம், என்னுடைய நினைவுகள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாவற்றிலும் ஒரே உடலாய் என்னால் வாழ முடியுமா, என்னால் குடும்பம் நடத்த முடியுமா? நாம் தான் சிந்திக்க வேண்டும், நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். வாழ முடியும், வாழ வேண்டும். இறைவன் எதற்காக இந்த அருமையான திருமணத்தை, இந்த மனித உறவை, ஜோடிகளை படைத்தாரோ அந்த ஜோடிகளின்படி வாழ முடியும் என்பதை என் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தேன். சற்று கூட்டம் இருந்தது. இருந்தாலும் முண்டி அடித்து ஏறி பெண்கள் பகுதியில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு பெண்கள் சீட்டில் ஒரு சீட்டு காலியாக இருந்துச்சு. அந்த பெண்மணி, அந்த பெண்மணிக்கு அருகில் ஜன்னல் ஓரமாக ஒரு 3-4 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறிய கை குழந்தையும் வைத்திருந்தார்கள். இந்த இடம் காலியாக தான் இருந்துச்சு. அந்த அம்மா என்னை பார்த்துட்டு, உட்காருங்க சார் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், இதெல்லாம் சரி வராது. உள்ளுக்குள் நான் ஒரு குரு என்பது என் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே வேண்டாமா, பரவாயில்ல அப்படின்னு. இல்லை உட்காருங்க சார் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாமா, நான் நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எங்கள் வீட்டுக்காரர் தான் சார், கீழே போயிருக்காரு, உட்காருங்க, வந்துடுவார், ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னாங்க. அதோட மோசம். வந்து எந்திரிச்சோன்னே இன்னொன்று உட்கார சொன்னேன். அவர் சொன்னாங்கிறதுக்கா நீ கேட்கலாமா, அறிவு இருக்கா? அது நமக்கு தெரியும் இந்த டைலாகெல்லாம். வேண்டவே வேண்டான்ட்டு நான் அந்த பக்கம் நடக்க பார்த்தேன். அவங்க என் சட்டையை பிடிச்சி இழுத்து உட்காருங்க சார் அப்படின்னாங்க. என்னடா அதுன்ட்டு உட்காந்துட்டேன். அப்படி பாதி ஒரு கால் வெளியே உட்கார்ந்துருந்தேன். அவருடைய கணவர் வந்தார். வந்த உடனே நான் எந்திரிச்சேன். அவர் உட்காருங்க சாருங்கிறார். என்னடா அது, இந்த அம்மா உட்காருங்கிறாங்க, அவரும் உட்காருங்கிறாருன்ட்டு. இல்லை சார் பரவாயில்ல, நான் நிற்கிறேன்னு. இல்லை சார் உட்காருங்கன்னார். அப்பொழுது அவர் சொன்னதைத்தான் உங்களுடைய சிந்தனைக்காக சொல்லுகிறேன். ஒரே உடலாக உயிராக வாழ முடியும் சார். அவள் நினைக்கிறாள், நான் செய்கிறேன். நான் நினைக்கிறேன், அவள் செய்கிறாள். எங்களுக்குள் வேறுபாடு இல்லை. அவள் உங்களை உட்காருங்கள், நான் இருக்கிறேன் என்று தெரிந்தும் உட்காரச் சொன்னால் உங்களிடம் ஏதோ குறை இருக்கிறது, உங்களிடம் ஏதோ உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதற்காகத்தான் அவள் இதை செய்திருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் என்னுடைய கால்களிலே என்னுடைய கால் வலது காலிலே கட்டு போட்டு நொண்டியோடு ஏறி வந்தேன் என்பதை அந்த பெண்மணி பார்த்து அமரச் சொன்னாள். அதனால் இவரும் சொன்னாள், அவள் நினைக்கிறாள், நான் செய்கிறேன். நான் நினைக்கிறேன், அவள் செய்கிறாள் என்று சொன்னார். ஏன் வாழ முடியாது? இந்த காலத்தில் நடந்தது தான் சொல்கிறேன் நான். கதை இல்லை, கட்டுக்கதை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு குடும்ப சூழலைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும். அந்த உரம், ஊக்கம், கடவுள் எதற்காக பெண்ணை படைத்தாரோ அதான் நான் சொன்னேன். ரெசிப்ரோக்கல் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, கொடுத்து வாங்கி நிறைவு செய்து வாழ்வது தான் நம்முடைய வாழ்வு என்ற அந்த எண்ணம் நமக்கு இருந்தால் வாழ முடியும். வாழ முடியும் என்பதற்காக 2 வாக்கியங்களை படிக்கிறேன். ஒன்று எதிர்மறையானது, வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஆனால் வாழ வேண்டும் என்று நேர்மறையாக சொல்லுகின்ற யோபு.
யோபு எழுதிய புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் யோபு படிப்படியாக வீழ்ந்து போகின்ற பொழுது அவருடைய மனைவி சொல்லுகிறார். அப்போது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின் மேல் நிலைத்திருக்கிறீர், கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். கோபம், ஆத்திரம், சிந்தனைகள் ஒன்றாக இல்லை, உயிர் ஒன்றாக இல்லை, உடல் ஒன்றாக இல்லை. ஆனால் வாழ முடியும் என்பதை மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை கடந்து எதிர்மறையாக சிந்தித்தாலும் வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு பகுதியை படித்து முடிக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 5வது அதிகாரம் 18லிருந்து 20 வரை உள்ளதை படிக்கிறேன். இவைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன், விவிலியத்திலிருந்து தான் நான் படித்து உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். உன் நீரூற்று ஆசி பெறுவதாக, அப்படி என்றால் உன்னுடைய குடும்பம் ஆசி பெறுவதாக. என்ன ஆசிர் பாருங்க என்ன சொல்றாருன்னு. அவளோ பெண்மணி, அவளோ இங்கே நாம் மனைவி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அவளோ உனக்கு உரிய அழகிய பெண்மான், இளமை பருவத்தில் நீ மணந்த பெண்ணோடு மகிழ்ந்திரு. அவளே உனக்குரிய அழகிய பெண்மான், எழில்மிகு புள்ளிமான். அவளது மார்பகம் எப்போதும் உனக்கு மகிழ்வூட்டுவதாக. அவளது அன்பு உன்னை எந்நாளும் ஆட்கொள்வதாக. மகனே, விளைமகளை பார்த்து நீ ஏன் மயங்குகிறாய்? பரத்தையை நீ அணைத்துக் கொள்வது ஏன்? இவ்வளவு அழகாக படைத்த அந்த ஆண்டவர், புள்ளிமான் அழகானவள், உன் மார்பகம், அவளது மார்பகம் உனக்கு இதயத்தை தரும், இதமாக இருக்கும், உன்னை வாழ வைக்கின்ற நெஞ்சம் அங்கே இருக்கிறது, அதை விட்டு விட்டு ஏன் அங்கும் இங்கும் ஓடுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். படைத்ததன் நோக்கம் இணைந்த ஜோடிகளாக வாழ வேண்டும், இணை பிரியாத ஜோடிகளாக வாழ வேண்டும் என்பதுதான். அந்த வாழ்க்கைக்கு நாம் அருளையும் ஆசிரியரையும் அள்ளித் தருகின்ற அன்னை வேளாங்கண்ணி தாய் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாள். அந்த அன்னையிடம் இன்று நம்முடைய குடும்பத்தை மட்டும் யோசிப்போம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பலத்தையும் பலவீனத்தை மட்டும் யோசித்து அவளது அருளையும் ஆசிரியரையும் பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் செல்லுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானமும் நிறைந்த வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு ஆண்டவருடைய அருளால் எப்பொழுதும் இணை பிரியாத இணைந்திருக்கின்ற ஜோடிகளாகவே வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நிச்சயமாக நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற இறைவனிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். எம் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும், திருச்சபையில் பணி வாழ்வே மையம் என்னும் மனநிலையோடு செயல்பட
தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்பற்ற நாயகனே எம் இறைவா, இன்றைய சமூகத்தில் காணப்படும் சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு, சுயநலம், ஏழை, பணக்காரன் போன்ற வேறுபாடுகளை களைந்து நாட்டினை ஆளும் தலைவர்கள் நன்முறையில் பணி செய்திட தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இணைந்து வாழ அழைப்பவரே எம் இறைவா, குடும்பங்களில் தம்பதியர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையோடும் உண்மை அன்போடும் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழக்கூடிய நல்ல மனநிலையை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் ஊற்றே எம் இறைவா, அன்னையின் மீதுள்ள அளவற்ற நம்பிக்கையாலும் அன்பாலும் ஈர்க்க பெற்று பக்தியோடு இத்திருப்பலியிலும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் கலந்து கொண்டு ஜெபிக்கும் உம் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்களின் தேவைகள் நிறைவேறவும் குடும்பங்கள் அருள் ஆசீரால் நிரப்பப்பட வேண்டிய அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறப்பாக நம்முடைய குடும்பங்கள் வளம் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் நாம முன்வந்து ஜெபிக்கிறோம் என்று சொன்னவர்களையும் அவருடைய குடும்ப பின்னணியோடு சேர்த்து ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாத தம்பதியர்களுக்காகவும் இறைவனுடைய அருள் வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய வேலை நகரிலே, இந்த வேலை நகர் பங்கிலே பணிபுரிகின்ற அனைத்து தன்னார்வ தொண்டர்களையும் அவர்களது குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இங்கு பணிபுரிகின்ற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறங்குகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. சகோதரிகளே, சகோதரர்களே, நம் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பழிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர்களோடு இந்த பேராலயத்திலே கூடியிருப்பவர்களும் சமூக ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் குடும்பங்களை இறைவன் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்ற அன்பு தெய்வம். இவரது திருவிருந்துக்கு நல்ல மனநிலையோடு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே.
வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருளே உருவாகி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிந்து குடும்பங்களில் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரும் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் குழந்தைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாளில்லையே, அருகே நீயும் வரவே உனை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே, அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அந்தமே வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும்